வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக ராகு பகவானை பார்ப்போங்க. ராசி மேலே கேது, 7வது இடத்துல ராகு இருக்கு. பொதுவாக ராகு பகவான் 7வது இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சர்பதோஷம்னு அர்த்தம். அப்போ இந்த சர்பதோஷங்கிறது உங்கள் ஜாதகத்தில் ஒரிஜினல் ஜாதகத்தில் இருக்கோ இல்லையோ, ஆனால் தற்போது தற்காலிகமாக அந்த சர்பதோஷம் இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? ஆச்சு. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சர்பதோஷம் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவை தான் பாதிக்கும். அப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி விட்டுரும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவை ஏற்படுத்தி விட்டுரும். கணவன் மனைவிக்குள்ள சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டுரும். நடத்தை பற்றிய சந்தேகம் அதை ஏற்படுத்தி விட்டுரும். ஏன்னா ராகு 7ல் இருந்தால் தகாத உறவு ஏற்படும். இப்போ கன்னிராசிக்காரவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு அந்த தகாத உறவு ஏற்படும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு அந்த பிரச்சனைகள் வரும். இதனாலேயே குடும்பத்தில் பல கூச்சல் குழப்பங்கள் வந்துடும். அப்போ குடும்பத்தில் நிம்மதி ஏற்படாது. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் கணவன் மனைவி உறவுங்கிறது பாதிக்கும்ன்றது. அப்போ சண்டை வரும். சிலருக்கு பிரிவினைகள் கூட ஏற்பட்டுரும். அதனால கொஞ்சம் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது. சரிங்களா? சரி. சனி பகவானை எடுத்துக்கிட்டால் 6வது இடத்துல தான் இருக்கார். அவர் நல்லா பலமாக இருக்கார். அப்போ சனி 6வது இடத்துல இருந்தால் ஒரு சிலருக்கு முழங்கால் வலியோ, முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி அப்படிலாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடல் உபாதை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த அல்சரு, வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்குல்ல, அந்த மாதிரி நோய் நொடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் 6வது இடத்துல சனி இருந்தால் வாகனத்தின் மூலமாக நிறைய விரயங்கள் ஏற்படும். இப்போ நீங்கள் வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அந்த வாகனம் அடிக்கடி பழுதாகிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு சிலருக்கு வாகனங்கள் பழுதாகாது, ஆனால் வாகன விபத்துக்கள் கூட ஏற்பட்டுரும். அல்லது வாகனங்கள் ஏதாவது ஒரு வகையில் சேதாரமாகி நமக்கு அந்த வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் மட்டும் விரைவு செலவுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி. அதே மாதிரி பழைய கடன்கள் தீரும், ஆனால் புதிய கடன்கள் உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. சரிங்களா? சரி. அடுத்து இப்போ சூரிய பகவானை எடுத்துக்கோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி, ஆனால் 11வது ராசியில் இருக்கார். சூரியன் 11வது ராசியில் இருக்கிறது நல்லது. அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கும். அப்போ அதை அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்க அதிகாரிகளை போய் நீங்கள் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டாலோ அல்லது டாக்குமெண்ட் மாற்றணுன்னாலோ ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணுன்னாலோ அந்த காரியமெல்லாம் கைகூடும்னு அர்த்தம். அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளினுடைய தொடர்பு, அரசியல்வாதிகளினுடைய தொடர்பெல்லாம் கூட நமக்கு நன்மையை இந்த மாதம் கொடுக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை இந்த மாதம் தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. அதே போல் தனாதிபதி சுக்கிரை உங்களுக்கு 11வது ராசியில் இருக்கு பாருங்க, அது நல்லது தான். தனாதிபதி 11ல் இருந்தால் பணம் சம்பந்தப்பட்ட வகையில் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அப்போ பணம் சம்பந்தப்பட்ட உதவிகள் எல்லாம் கிடைக்கும். யாராவது நமக்கு உதவியெல்லாம் கூட செய்வாங்க. அதனால ஏதாவது பொருளாதாரத்தில் விருத்தி ஏற்படும், நல்லா இருக்கும். ஏதேனும் ஒரு விதத்தில் வருமானம் வரும். நம்ம கொடுக்க வேண்டிய பாக்கிகளை அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தவங்க நமக்கு தர வேண்டிய பாக்கிகளையும் நம்ம வசூல் பண்ணுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இப்போ இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. ஆக பொருளாதாரத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் தொந்தரவு வராது. அதே மாதிரி ஆடி 16ஆம் தேதி பொருளாதாரம் நல்லா இருக்கும், ஆனால் வரக்கூடிய வருமானம் ஏதாவது ஒரு விதத்தில் செலவாகணும் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இருக்குல்ல, அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இப்போ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆடி 16க்கு அப்புறம் ஒரு சிலருக்கு வீடுனால விரயம், வாகனத்தினால விரயம்னு வரும். வீடுனால விரயம்னா வீடு கட்டலாம், வாங்கலாம். அல்லது வாகனத்தினால விரயம்னா வண்டி எதுவும் வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். சரிங்களா? அதே மாதிரி எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. அடுத்து புதன் பகவானை எடுத்துக்குவோம். புதன் பகவான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி தான். அப்போ 10ஆம் அதிபதி உங்களுக்கு 11வது இடத்துல இருக்கிறது நல்லது. அப்போ தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ
ஒரு சிலர் புதுசாக தொழில் தொடங்கலாம், தொடங்கினாலும் நல்லா தான் இருக்கும். அல்லது ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த பிஸ்னஸும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் வேலை இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலைகள் கிடைச்சி மகிழ்ச்சி சந்தோஷமும் கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த புதன் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதே மாதிரி கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் கிடைக்கும். ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி ஆடை ஆபரண துறையில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறை கட்டடக்கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்கள் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைச்ச காரியங்கள் வந்து பலிக்கும், கனவு பலிக்கும் அப்படின்னு சொல்லலாம், காரியம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி 11ல் இருக்காரு. ராசி அதிபதி 11ல் இருக்கக்கூடாது. ராசி அதிபதி 11ல் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்து வரும் இந்த மாதம். அப்போ என்னன்னா, நீங்கள் ஏதாவது தவறுகள் ஏதாவது செஞ்சீங்கன்னா, அதாவது தகாத உறவு, தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வெளியில் தெரிஞ்சிடும். அது வெளியில் தெரிஞ்சு நம்ம கெட்ட பேர் எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த மாதம் இருக்கும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? சரி. அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கோ. செவ்வாய் வந்து உங்களுக்கு 3 மற்றும் 8 குடைய கிரகம். அவர் வந்து 9ல் தான் இருக்கார். அப்போ 8ஆம் அதிபதி 9ல் இருந்தால் தந்தைக்கும் தனக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும், அல்லது தந்தைக்கு ஏதாவது ஒரு சிரமமான பலன்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு இழப்பீடுகள் ஏற்படலாம், பொருளோ சொத்தோ ஏதாவது இழப்பீடு ஏற்படலாம், அல்லது அவங்களுடைய உறவுக்காரவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம். இதனால வந்து அப்பா வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பார், அல்லது கோபமாக இருப்பார், அல்லது நிறைய கவலைப்படுவார், சரியாக தூங்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் அப்பாவுக்கு வந்து அந்த மன நிம்மதி வந்து இந்த மாதம் வந்து குறையும். மன நிம்மதி வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, குறைஞ்சுதான் இருக்கும். சரிங்களா? சரி. அதே மாதிரி செவ்வாயும் குருவும் வேற உங்களுக்கு சேர்ந்துருக்கும். இந்த குரு செவ்வாய் சேர்க்கைங்கிறது உங்களை பொறுத்தளவு ஒன்று சொத்துல பிரச்சனை வரும், இல்லைன்னா அந்த கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வரும். சரிங்களா? இல்லைன்னா ஒரு சிலர் வந்து ஏற்கனவே இந்த தகாத உறவில் இருப்பாங்க. சரிங்களா? அந்த தகாத உறவில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஏதாவது சண்டை சச்சரவுன்னு கூட வரும். ஒரு சிலருக்கு மனைவி கூட வராது, ஆனால் அந்த தகாத உறவுகள் இருக்கவங்க கூட சண்டை சச்சரவு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. குரு பகவானை எடுத்துக்கோங்க. குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 7 குடைய கிரகம். அவர் வந்து 9வது ராசியில் தான் இருக்கார். குரு 9ல் இருந்தால் நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். ஏன்னா குரு 9ல் இருந்தால் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், ஊர் மாற்றம் எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி பொருளாதார சூழ்நிலைகள் வந்து சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் எல்லாமே வசூலாகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். 9ல் குரு இருக்கிற போது நமக்கு வெளிநாடு சார்ந்த பாக்கியங்கள் எல்லாம் நல்லா கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டில் போய் தொழில் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயமெல்லாம் வந்து நமக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த குரு வந்து கொடுப்பாருங்க. அப்போ 9ல் குரு இருந்தாலே ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய முயற்சிகள் வந்து வெற்றி பெறும்னு சொல்லலாம். அதேமாதிரி கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள்லாம் சாதகமாகும். பெற்ற பிள்ளைகள்னால நல்ல யோகங்கள் கிடைக்கும். நகை நட்டுகள் எல்லாம் வாங்கி சேர்க்கறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கூட ஒரு சிலருக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பம் வந்து இந்த மாதம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக குரு 9ல் இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஆக கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அப்போ இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு கன்னிராசிக்காரவங்களுக்கு பல அற்புதமான பலன்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கன்னிராசி நண்பர்களே.